கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வம் ரொம்ப நல்லவர். உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், தெய்வமோ நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை ஆராதிங்க. கவலையோடு இருக்கீங்களா? கஷ்டத்தோடு இருக்கீங்களா? தெய்வம் உங்களை அறிகிறார். இன்றைக்கு உங்களை அறிகிறார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். அவர் நல்ல தெய்வத்தை, சர்வ வல்ல தெய்வத்தை, அழகான தெய்வத்தை, அன்பான தெய்வத்தை, அருமையான தெய்வத்தை, இனிமையான தெய்வத்தை பாடி புகழ்வோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர், என் ஆத்மநேசரே. என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆத்தி தேத்தி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆத்தி தேத்தி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு.
அவர் இயேசு இயேசு இயேசு. கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த இறைவார்த்தை பகிர்விலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குறிப்பாக இன்று இயேசுவின் மீது கல்லெறிய வருகிறார்கள். அதாவது கல் என்பது ஒரு பெரிய ஆயுதம் அல்ல, ஆனால் இயேசு சொன்ன அந்த உண்மைதான் பெரிய ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. அந்த கல் எறிவதால் ஏற்படுகின்ற புண்ணுமும் காயமும் சீக்கிரமாக ஆறிவிடும். ஆனால் ஒருவருடைய தவறை நாம் சுட்டி காட்டுகின்ற பொழுது, அவர் செய்கின்ற தவறை உண்மை என சுட்டி காட்டுகின்ற பொழுது ஏற்படுகின்ற புண்ணானது எளிதில் ஆறுவது கிடையாது. மாறாக அவரை மீண்டுமாக பழி வாங்க காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றே இயேசு உண்மையோடு வாழ்ந்தால், உண்மைக்காக வாழ்ந்தால், உண்மையை பகிர்ந்தால், உண்மையை பரப்பினால் என்னவாகும் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக அன்றே இயேசு வாழ்ந்து காட்டி சென்று விட்டார். எனவே உண்மை உள்ளவர்களாக வாழுகின்ற பொழுது நாம் எதையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். கடவுளுடைய அன்பு நான் முன்னாடி சொன்னது போல அதீதமானது, அளவற்றது, எப்பொழுதுமே குறைவுபடாது. ஆனால் நாம் உண்மையோடு வாழுகின்ற பொழுது பலவிதமான கஷ்டங்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் நாம் உட்பட வேண்டியிருக்கும். இதையெல்லாம் கடந்து செல்லுகின்ற பொழுதுதான் கடவுள் நினைத்த அந்த இறையாட்சியில் நாம் பங்கு கொள்ள முடியும். இந்த இறையாட்சி என்பது என்னவென்றால் உண்மைக்காக வாழ்வது. இயேசு கிறிஸ்து சொல்வது போல, என்னுடைய பணி உண்மையை போதிப்பதே என்னுடைய பணி என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உண்மைதான் இறையாட்சியா என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த உண்மைதான் இறையாட்சி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே சிந்தித்து பாருங்கள், நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய மனதுகளில் நாம் சிந்தித்திருக்கின்ற உண்மைகள் உண்மையான உண்மைகளா அல்லது கலப்படமுள்ள உண்மைகளா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உண்மைகள் நம்முடைய சுயநலத்திற்காக, நாம் எப்பொழுதும் கஷ்டப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இருக்கிற உண்மைகளா அல்லது அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இருக்கிற உண்மைகளா என்பதை சிந்தித்து பாருங்கள். உண்மைக்காக வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மனிதன் இந்த பூமியிலே பிறந்ததற்கான அந்த வாழ்வும் அந்த அர்த்தமும் அந்த உண்மையிலே இருக்கும். ஆனால் நாம் பொய்மையில் வாழுகின்ற பொழுது கடவுளை மறந்து விடுகின்றோம். அளவற்ற பணங்கள், அளவற்ற சொத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் உண்மையை மட்டும் இல்லை என்றால், ஒரு உண்மையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் இறுதி காலங்களிலே மனக்குழப்பங்களும் மன கஷ்டங்களும் நமக்குள்ளே உருவாகும். இதையெல்லாம் இப்பொழுதே புரிந்து கொண்டு உண்மை எதுவோ அதை புரிந்து சரியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உண்மை என்பது அனைவரையும் அன்பு செய்வது, உண்மை என்பது அனைவருக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, உண்மை என்பது அனைவருக்கும் உதவுவது, உண்மை என்பது என்னிடம் இருக்கின்ற நற்பண்புகள், என்னிடமுள்ள அந்த அனைத்தையுமே பிறருக்காக செலவழிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தான் உண்மைகளாக பார்க்கப்படுகிறது.
நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுகிறார். ஏழை எளிய மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்கிறார். இதுதான் இறையாட்சியாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் உண்மை என்பது பிறருக்காக நேரத்தை சரியான முறையில் செலவழிப்பது, பிறரை அன்பு செய்வது. எனவே நாம் அனைவரும் இந்த இரக்கத்தோடும் கடவுளுடைய அன்போடும் இந்த உண்மையை போதிக்கின்றவர்களாக, இந்த உண்மையை வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக வாழ்வதற்கு தேவையான வரங்களை வேண்டி ஜெபிப்போம். மேலுமாக இந்த நாள் முழுவதுமாக கடவுளுடைய அன்பை சுவைத்து கடவுளுடைய இறை அனுபவத்தை பெற்று மகிழ்ச்சியாகவும் உண்மையாகவும் வாழுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன். சங்கீதம் திருப்பாடல் 115 3வது வசனம் படிங்கம்மா. நம் கடவுளே, கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர், கவனிங்க. நம்முடைய கடவுளே விண்ணுலகில் இருக்கிறார். ஆமென். நல்ல பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் யாரு சொல்லுங்க? யாரு? எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார். தம்முடைய திருவுளப்படியே எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நம் தேவன் தாம் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். அதனால தான் யோபு பக்தன் சொன்னாரு, யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், தயவு செய்து யோபுவின் புஸ்தகம் 23:14வது வசனம் எடுத்து வாசிங்க. ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளவை யாவும் அவர் நிறைவேற்றுவார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் யாரு? எனக்கு குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கென்று ஆண்டவர் குறித்துள்ளதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். அதனால தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், ஆண்டவர் எனக்கா யாவையும், திருப்பாடல் 138 சொல்லுது, ஆண்டவர் எனக்கா யாவையும், நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். என்ன? என் கடவுள் ஜீவனுள்ளவர். ஆமென். என் கடவுள் அசையாத ஒரு மலை அல்ல. என்னுடைய கடவுள் ஏதோ ஒரு போடப்பட்ட இடத்துல கிடக்கிற ஒரு பொருள் அல்ல. என் இறைவன் ஜீவனுள்ளவர், அவர் செயலாற்றுகிற கடவுள். ஆமென். ஆனால் இப்போ எங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் செயல்படுகிறார், அவரால் முடியாது எதுவும் இல்லை, அவர் முடிவெடுத்ததை யாரும் மாற்றியமைக்க முடியாது. இதெல்லாம் வேதத்தில் இருந்தாலும் ஜனங்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. ஜனங்கள் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை விட பிரச்சனைகள் தான் பெருசா தெரியுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுமே எப்படி இருக்கான்னா, கடவுளாய ஆண்டவரை விட அவனுடைய பிரச்சனைக்கு யாராவது ஒரு தீர்வு சொன்னால் அவர்களை சார்ந்து இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் வேதத்தில் நான் ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜனங்கள் எப்படி இருக்காங்க? மந்திரவாதம், பில்லி சூனியம், தாயத்து, தகடு, என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் தேடி போகிறாங்களா? கிறிஸ்தவங்க தான். ஆனால் காலில் என்ன கட்டியிருக்கிறாங்க? கயிறு கட்டுறாங்க. திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் என்னைக்கு மனம் மாறுறீங்களோ அன்னை அதுவரை சொல்ல வேண்டியது வேலையாக இருக்குது. பற்றியில பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கேயும் வர்றோம், ஜெபமும் பண்ணுறோம், வேற எங்கேயும் போகிறதுங்க நிறைய பேர். இவங்களை பார்க்கும்போதெல்லாம் எலியாவுடைய காலத்திலே இதே ஒரு கூட்டம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 அரசராகமம்
18ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் அரசராகமம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்கம்மா. எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இரு மனத்தோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தான் என்றால் அவர் பின்னே செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, எலியாவுடைய காலத்தில், இது இஸ்ரேல் மக்களுடைய காலம், எகிப்தில் அவங்க அடிமையாக இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அடிமையாக இருந்த அந்த காலத்தில் அவங்க எப்படி தான் இருந்தாங்க சொல்லுங்க? அவங்க எகிப்திய தெய்வங்களுக்கு பின்னால் போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பேர் என்னது? சோசப்ராணி, சோஸ்பின், சேசராணி, என்ன எல்லா பேர் இருக்கு. சோசப்ராணி இருக்கா, சேசராணி இருக்கா, அப்படி தானே? மிரியம் இருக்கா, மரியா இருக்கா, எல்லாம் இருக்கா. ஏசு இருக்காரா? ஏசு மட்டும் இருக்க மாட்டார். பள்ளி விழுந்தாக அப்போ என்னது அபசகுனம். அப்புறம் பூனை குறுக்க போச்சுன்னா அபசகுனம். கணவர் இல்லாத அம்மா வந்தா, தங்கச்சி வந்தா அபசகுனம். பிள்ளை இல்லாத ஒரு சகோதரி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் அபசகுனம். அப்பா வேற என்னங்க? கிறிஸ்தவள். வேற என்னது? கிறிஸ்தவன். உன் பேரில் கிறிஸ்து இருக்காரா? நீ யாரை வழிபட்டுக்கிட்டு இருக்கன்னா பாகால வழிபடுற கூட்டம். நீ மூட நம்பிக்கைகளையோ நீங்க இந்த உலக பிரகாரமான ஜனங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் செய்து கொண்டு நீங்க கழுத்தில் சிலுவை போட்டிருக்கலாம். நீங்க ஊர்லாம் போய் எல்லா கோயிலையும் முட்டை போடலாம். நீங்க எங்க பாத யாத்திரைனாலும் போகலாம். ஆனால் எல்லாம் போனாலும் நீங்க யாரு? உண்மையிலே நீங்க கடவுளுடையவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இங்க எலியா கேட்கிறாரு, நீங்க யாரு? உங்க பேர் என்னங்க? இஸ்ரவேலின் தேவன், அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். ரைட். ஆனால் நீங்க யாரை பின்பற்றுகிறீர்கள் என்றால், நீங்கள் உண்மை தெய்வத்தை அல்ல, நீங்க யாரை பின்பற்றுகிறீர்கள்? 2 மனநிலையோடு பாகாலுக்கு பின்னால போயிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ யாருக்கு பின்னால போறீங்க பாருங்க. அவர் சொல்றாரு, இருமனத்தவரா எத்தனை நாட்கள் இருக்க போறீங்க? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்க. பாகால் தான் கடவுள் என்றால் அதுக்கு பின்னால போயிரு. ஏன்? ஒருவன் 2 எஜமானனுக்கு என்ன செய்ய முடியாது? சத்தமா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாபங்கள் நீங்க மாட்டேங்குது. நீங்கள் ஒருவேளை சாதாரணமாக நினைக்கலாம், ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு நீங்கள் வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு போகும்போது உங்கள் மீது சாபங்கள் வரும். உங்கள் மேலே மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது சாபங்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை விட்டுட்டு நீங்கள் மூட நம்பிக்கைக்கு பின்னால் போகும்போது என்னமா வரும்? உங்கள் மேலே நீங்களே சாபத்தை கொண்டு வருவீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, இங்கே எலியா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நீங்க 2 மனநிலையில் இருக்கீங்க, இருமனத்தவராய் இருக்கிறீர்கள். இப்ப எலியா சொல்றாரு, நம் கடவுள் ஜீவன் உள்ளவர். ஆமென். நம்முடைய கடவுள் யாரு? உடனே அங்க ஒரு காரியம் நடக்குது. என்னது? பாகால் இறைவாக்கினர்கள் அவர்களுடைய தெய்வங்களை கூப்பிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். கூப்பிட்டாங்களா? அவங்க பாருங்க ஒரு பலிபீடம் கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, ரத்தத்தை வர வச்சாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள், 36 வசனம், 1 அரசர் 1 ராஜாக்கள் 18:36. மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகிலே வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலர் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே நீர் என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். கை தட்டுங்க பாப்போம்.
நல்ல கை தட்டுங்க. ஐயா, உங்க கடவுள் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். பாகால் இறைவாக்கினர்கள் அடிச்சான், ரத்தத்தை சிந்தினா, என்னெல்லாம பண்ணான், ஒன்றும் நடக்கல. ஆனால் எலியா சொல்கிறார், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள், ஆண்டவரே நீரே வாழ்கிற கடவுள், நீரே இருக்கிறவராய் இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலி, விறகு கட்ட, கற்கள், மணலை சுட்டரித்து வாய்க்கால் நீரை வற்றச் செய்தது. இதை கண்ட மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருங்க கடவுள்? சத்தமா சொல்லுங்க எல்லாம். 2 கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே கடவுள். நல்ல குரலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள். அவரையே நாம் தொழுது கொள்வோம். அவரே ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.